வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். வயிறு நல்லா இருந்தால் உயிர் நல்லா இருக்கும், குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம், இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா அது உண்மைங்க. என்னென்னா நம்முடைய இன்டெஸ்டினல் ஹெல்த் அல்லது நம்முடைய கட் ஹெல்த் தான் நம்முடைய ஓவரால் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. இன்றைக்கி இந்த பதிவில் நம்முடைய இன்டெஸ்டினல் ஹெல்த் அல்லது கட் ஹெல்த்தை ஏன் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டாப் 5 ரீசன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எண்டில் நான் உங்களுக்கு கட் ஹெல்த்தை பெட்டராக வச்சுக்கிறதுக்கான ஃபியூ டிப்ஸும் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம பதிவுக்குள்ளாடி போயிடலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். சத்தான சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் பத்தாதுங்க, சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாடியில் அப்சர்வ் ஆகணும், ஓட்டணும். நம்முடைய ஹெல்த்தியான கட் இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஈஸியாக பிரேக் டவுன் ஆகிறதுக்கும் நியூட்ரியன்ஸ் பாடியில் அப்சர்வ் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய பட்சத்தில் நம்ம பாடியினுடைய ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ், செல்களுக்கு தேவையான எசென்ஷியல் வைட்டமின்ஸும் மினரல்ஸும் கிடைக்கிறத உறுதிப்படுத்தும். ஸோ இந்த விதத்தில் நம்முடைய ஓவரால் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட். நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் இல்லையா? அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்முடைய இன்டெஸ்டைன் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுதுங்க. அதாவது நம்முடைய இன்டெஸ்டினல் மைக்ரோபயோம்ஸ் அல்லது இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணப்படும் போது தான் நம்முடைய இம்யூன் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் இதனால் பார்த்திங்கன்னா பாடியில் வரக்கூடிய இம்யூன் ரிலேட்டடான அல்லது இன்டெஸ்டினல் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான இல்னஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டமக் வயிறு பெருமலாக இருக்கலாம், டைஜஸ்ட் ரிலேட்டட் வேற நிறைய கான்ஸ்டிபேஷன், இது மட்டும் இல்லாமல் வேற நிறைய சேலஞ்சஸ் வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். மூன்றாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் வெல்பீயிங், மனம் சார்ந்த ஆரோக்கியம். இது என்னது? மென்டல் கிளாரிட்டி. நம்ம திங்கிங், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், இந்த மாதிரி விஷயத்தில் கூட நம்முடைய கட் ஹெல்த் சப்போர்ட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் எஸ், நிச்சயமாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கட் பிரெயின் கனெக்ஷன். நம்முடைய இன்டெஸ்டைன் இருக்குல்ல, கட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பாடியினுடைய செகண்ட் பிரெயின். அண்ட் நம்முடைய கட்டுக்கும் நம்முடைய பிரெயினுக்கும் டைரக்டான கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் ப்ராப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய மூடு ப்ராப்பராக இருக்கும், நம்முடைய சிந்தனை திறன், நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுருக்கும்போது நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும், மூடு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஈவன் பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி, கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுலேயும் கட் ஹெல்த் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நான்காவது விஷயம் என்னென்னா, நிறைய பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வெயிட் மேனேஜ்மெண்ட். வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வெயிட் குறைக்க முடியலை, கம்மியாக இருக்கவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ண முடியலை. இதுதான் நம்ம வெயிட் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பேலன்ஸான கட் மைக்ரோபயம், இன்டெஸ்டைன் பாக்டீரியாஸ் ப்ராப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹெல்த்தியரான வெயிட்டை மேனேஜ் பண்ண சப்போர்ட் பண்ணுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாடியினுடைய மெட்டபாலிசம், சாப்பிட்ட சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதா இருக்கட்டும், அப்பிடைட் ரெகுலேஷன், அதாவது அடிக்கடி பசிச்சே இருக்கும்ல, அந்த மாதிரி கிரேவிங் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதாகட்டும். அது மட்டும் இல்லாமல் பாடியில் ஹெல்த்தியான ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த்தியாக இருக்கும்போது நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் ஜேர்னி, வெயிட் குறைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஜேர்னி இருந்தாலுமே நம்முடைய இந்த கட் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அண்டு ஃபைனலி 5th ரீசன் என்னென்னா, டிசீஸ் ப்ரிவென்ஷன், நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய பாடியினுடைய கட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், வீக்கம் சம்மந்தமான டிசீஸ் வருது, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், நம்முடைய இம்யூன் சிஸ்டமே நம்மளை எதிர்த்து செயல்படக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் இல்லாது. அதே மாதிரி காலான் கேன்சர்ஸ், இன்டெஸ்டைன் வயிறு சம்மந்தமான சில கேன்சர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுல கட் ஹெல்த் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நம்மனா கட் ஹெல்த்தை மேனேஜ் பண்ணும்போது நம்மளுடைய டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரோ ஆக்டிவ் ஸ்டெப் எடுக்கிறதுக்காக நம்ம மனசில் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்லேயே ஷேர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபியூ டிப்ஸ். இன்டெஸ்டினல் ஹெல்த்தை பெட்டராக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபைபர் பேஸ்டான உணவு எடுக்கணும். அண்ட் அந்த ஃபைபரும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் பேஸ்டு சோர்ஸ்லேருந்து கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஃபுட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ், பழங்கள், நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம இருக்கட்டும். இது ராவாக சாப்பிட முடிஞ்சதா ராவாக எடுத்துக்கலாம், அல்லது குக் பண்ணலாம், ஸ்டீம் குக் பண்ணி சாப்பிட்றது, அல்லது ஹாஃப் குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் ஹோல் கிரெயின்ஸ், முழுமையான தானியங்கள்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே என்னன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கும். ஃபைபர் நம்முடைய கட்டினுடைய பாக்டீரியாஸ் இல்லை, அதுக்கு நல்ல ஃபுட்டாக இருக்கும். ரைட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ். எகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸுடைய குட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கர்ட், தயிரெலாம் சாப்பிட்றோம்ல, இது ஒரு நல்ல சோர்ஸு. ஃபெர்மெண்டட் ஃபுட் இருக்கு இல்லையா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும். ஸோ குட் நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், தென் பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ், அண்ட் ஃபைனலி கர்டு, இந்த மாதிரிப்பட்ட விஷயம், தயிர், இந்த மாதிரி எடுக்கும்போது
நம்மளோட இன்டெஸ்டினல் ஹெல்த் பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இன்டெஸ்டினல் ஹெல்த் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி இன்டெஸ்டினல் ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுறது அல்லது மெயின்டைன் பண்ணுறதுனுடைய இம்பார்ட்டன்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை பெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் ஏ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.